Finished! Finished! அம்மு பேரு அம்மு ஐயா. சரிங்கம்மா, சொல்லுங்க. உங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு வேணும் ஐயா. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க வருவோம் ஐயா சர்ச்சுக்கா. இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் ஜெபம் பண்றேன். நான் இப்ப சுகமா இருக்கேன் ஐயா. விளையாடுறதுனால நான் ஜெபம் பண்ண சொன்னேன் உங்களை. சரி சரி சரி. பாப்பா படிக்கலன்னு காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு போன் பண்ண ஜெபம் பண்ண சொன்னேன். சரிங்க சார். சரிங்க, நீங்களும் பண்ணீங்க ஐயா. சரிங்க சார். நிறைய பேருக்கு உங்க நம்பர் குடுத்துருக்கேன் ஐயா நானு. எனக்கு வாட்ஸ்அப்ல போக தெரியாது. சரி சரி சரி. நம்பர் மட்டும் அவங்களுக்கு குறிச்சு குடிச்சிருக்கிறேன். பேரும் தெரியாது, அட்ரஸும் சொல்லல. பாஸ்டர் மட்டும் சொல்லிருக்கேன் ஐயா. ஓ சரி டெய்லி பாப்பேன் ஐயா உங்க ஜபத்துங்கள. ஓகே ஓகே ஓகே. கடவுளுக்கு நன்றி சொல்லணும், உங்களுக்கும் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு போன் பண்ணேன். என்ன செஞ்சது உங்களுக்கு? எனக்கு பலவீனத்தினால உடம்புல கீழே விழுந்த சொன்னையா வண்டியில. சரி 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 சரி. ஜெபம் பண்ணதுனால நான் நீங்க சுகமா இருக்கேன் ஐயா. ஆமென் 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 ஆமென். நான் சாட்சி உள்ள புள்ளியா இருக்கேன் ஐயா. ஆமென் ஆமென். நிச்சயமா நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசே சொல்லும் ஒரு முக்கியமான வார்த்தையை கேளுங்கள். ஒரு கலகக்கார கூட்டம் இஸ்ரவேலர் மத்தியில் இருந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். கோஷமிடவில்லை, முறுமுறுத்தார்கள். கோஷம் என்பது சத்தமாய் பேசுவது, முறுமுறுப்பு என்பது வாய்க்குள்ளேயே பேசுவது, அதாவது மறைவில் மற்றவரிடம் பற்ற வைப்பது. இந்த முறுமுறுப்பாளர்கள் தேவனிடம் நல்ல உறவில்தான் இருந்தார்கள், மன்னிக்கவும் நல்ல உறவில் இருப்பதாகத்தான் நினைத்து கொண்டு இருந்தார்கள். மோசே ஆரோனுக்கு விரோதமாய்த்தான் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் அல்ல. அவர்கள் முறுமுறுத்தது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக. ஆனால் வேதம் அதை மோசேக்கு விரோதமான முறுமுறுப்பாய் எடுத்துக்கொள்ளவில்லை, கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு என்றே சொல்லுகிறது. அனுப்பப்பட்டவனை எதிர்த்தால் அனுப்பினவரை எதிர்த்ததாகத்தானே அர்த்தம். நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் 13:20 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அனுப்பப்பட்டவனை ஏற்றுக்கொண்டால் அது அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்வது. அப்படி என்றால் அனுப்பப்பட்டவனை எதிர்த்தால் அனுப்பினவரையே எதிர்த்ததாகத்தான் அர்த்தம். வேதத்தில் ஊழியரை எதிர்த்தவர் எல்லாம் தேவனை எதிர்த்தவராகத்தான் தேவனால் கணிக்கப்பட்டனர், கண்டிக்கப்பட்டனர். பிரியமானவர்களே, ஊழியனிடம் பொய் சொன்னவன் தேவன் தன்னிடமே பொய் சொன்னதாக கருதினார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒருவன் பேதுருவிடம் பொய் சொன்னான். வேதம் சொல்லுகிறது, நீ மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று அப்போஸ்தலர் 5:4 வாசிக்கிறோம். அதுபோல பிரியமானவர்களே, தேவ மனிதனை ஒதுக்கும் போது அது தன்னையே ஒதுக்கியதாகத்தான் தேவன் நினைத்தார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார்.
பிரியமானவர்களே, ஊழியனின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையே என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 7:40 பவுல் பேசுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவரே, ஊழியனின் அபிப்பிராயம் தேவனின் அபிப்பிராயமே. பிரியமானவர்களே, ஒன்றை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எலியாவின் தேவன் என்கிறோம் பாருங்கள். அவர் தன்னை ஒரு ஊழியரின் பெயர் சொல்லி அவனுடைய தேவனாகவே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். எலியாவின் தேவன் நம் தேவன். பிரியமானவர்களே, வல்லமையின் தேவன் நம் தேவன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறீர். ஒவ்வொரு நாளிலும் எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர். எங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் கொண்டு வரும் அத்தனை தந்திரங்களையும் நீர் முறியடிக்கிறீர். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் நீர் வாய்க்காதே போக பண்ணுகிறீர். ராஜா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவாராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு நீர் தந்தள். நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். உயர்ந்தவரே, மகா பெரியவரே, இந்த அதிகாலை ஜெபத்தில் என் பிதாவுடைய கரம் வந்து அமரட்டும். குமாரனுடைய வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். எங்களை சுற்றிலும் தேவ தூதர்களின் கூட்டம் நிற்கட்டும். ஒரு மகிமை இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினவரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட எங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவரே, அற்பமான எங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டுமாய் நடத்தின எபினேஷர், இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி பொழுதிலும் எங்களை நடத்தினவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனிமேலும் நீர் நடத்துவீர், இன்னும் மேன்மையாகவே நடத்துவீர். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவுதான் நெருக்கங்கள், போராட்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், மனுஷர்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு விரோதமாக வலைகளை விரித்தாலும், கண்ணிகளை வைத்தாலும், கர்த்தர் எனக்குண்டு, கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் அத்தனை கண்ணிகளை மறுத்து போடுவார். மனுஷருடைய தந்திரத்திலே அவர்களை பிடிப்பார். நம்மை விடுதலையாக்குவார், நம்மை விடுவிப்பார். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வண்ணமாகவே அவர் இருக்கிறாராம். தாம் சிந்தின இரத்தத்தை பிதாவிடத்தில் காண்பித்து அவர் நமக்காக இன்றும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆக எந்த சூழ்நிலையிலும் உங்களை என் தேவன் புறக்கணியார். ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன், நான் மீண்டும் விழுந்து விட்டேன், மறுபடியும் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி அவரை விட்டு ஓடிவிடாதிருங்கள். அவரை நோக்கியே ஓடி வாருங்கள். இருதயத்திலே ஆவியானவர் அந்த குற்ற மனசாட்சி அவர் கொடுக்கிற பொழுது மன்னிப்பு கேளுங்கள்.
மறுபடியும் அந்த பாவத்தை செய்வதில்லை என்று சொல்லி அறிக்கை செய்து அதை விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். என் தேவன் உங்களை கைவிடார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, உங்களை நீங்கள் குற்ற மனசாட்சியாய் பார்க்கிறீங்க. உங்கள் பாவத்தை குறித்து மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் செய்கிற தவறை நினைத்து நீங்கள் கர்த்தரிடத்திலே சேருவதில்லை. நீங்கள் விலகி நிற்கிறீங்க, குற்ற மனசாட்சியா நிற்கிறீங்க. ஆகவேதான் ஆவியானவர் இந்த வார்த்தை இந்த காலை வேளையிலே பேசுகிறார். உங்களை இருகரம் விரித்து என் இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் அருகில் வாருங்கள், அவர் அண்டை வாருங்கள். அவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பன், பரம தகப்பன். உங்களை ஒருபோதும் கைவிடார். உங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுவார். நிச்சயமாகவே உங்களை மீண்டும் நடக்க பண்ணுவார். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். பவுல் சொல்லுகிறான், நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆனாலும் எனக்குள் இருக்கிற இந்த பாவம் என்கிற ஒரு பிரமாணம் உண்டு, அதை நான் காண்கிறேன். நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆனாலும் என்னை தீமை செய்யவே அது வைத்து விடுகிறது. இது உங்கள் மேல உள்ள தவறு அல்ல, இது ஆதாமின் பாவம். ஆதாம் மூலமாக வந்த சாபம், ஆதாமுடைய கிரியைகள், அவன் மூலமாக வந்தது. ஆக இதை நீக்கும்படிதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆக அவரையே நோக்கி பாருங்கள். அவருடைய இரத்தம் உங்களை கழுவும், உங்களை நீதிமானாய் மாற்றும். பிதாவுக்கு முன்பதாக தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை அது தரும். இந்த காலை வேளையிலும் உங்கள் குற்றமான சாட்சியை எடுத்து போடுங்கள். தேவ சமூகத்தை இன்னும் கிட்டி சேருங்கள், இன்னும் கிட்டி சேருங்கள், இன்னும் கிட்டி சேருங்கள். அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரே நமக்கு வெளிச்சம். அவரே நம் பாதைகளை விசாலமாக்குவார், நம் பாதைகளை சுவைப்படுத்துவார். உங்கள் குடும்பங்களை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை சரி செய்வார், உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை தருவார். அதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். ஆக அவரையே தேடி வாருங்கள், அவரை அண்டி வாருங்கள், நித்தமும் ஜெபியுங்கள், எப்பொழுதும் இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். உங்களுக்கு வேலை கிடைக்கிற பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு பேசுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் தேவனோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார் என்று பக்தன் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க? தேவனை கிட்டி வாருங்கள், அவர் உங்களை கிட்டி செய்வார், அவர் உங்களை கிட்டி சேருவார். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் சமீபமாக இருக்கிறார். இது கிருபையின் நாட்கள். நீங்கள் அவரை சேருகிற பொழுது அவர் உங்களை சேருவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கட்டும். அளவில்லாத சமாதானமும் சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு இருதயத்தில் இறங்கட்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். இந்த ஜெபத்தில் இணைந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை காணட்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும், உம்முடைய மகிமையை உணரட்டும். அப்பா எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசும் நல்ல தகப்பன், எங்களை மீட்டெடுக்கும்படி, எங்களை நரகத்துக்கு அல்ல உன்னதத்துக்கு, பரலோகத்துக்கு, பிதாவின் வலது பாரிசத்திலே நாங்கள் அமர வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. மீட்டெடுத்தீர், உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எப்பொழுதும் நன்மை செய்கிறவர், ஒருபோதும் தீங்கு நினையாதவர். ராஜா, இந்த வேளையில் உம்முடைய மகிமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும். இயேசுவே, என்னென்ன துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால், என் கிறிஸ்துவின் பார்வை பிள்ளைகள் மேல் விழட்டும். ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய முகம் அணுகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கர்த்தருடைய கரம் தொடட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள கரங்கள் இந்த காலை வேளையில பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தட்டும் அப்பா, பலப்படுத்தட்டும். சத்துருக்கள் விலகி ஓடட்டும், பிசாசுகள் விலகட்டும், இருள் நீங்கி போகட்டும். எவ்வளவுதான் உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் போராட்டத்தையும் கொண்டு வந்தாலும் என் கிறிஸ்து இயேசு மாறாதவர். அவர் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
மனுஷர்கள் உன்னை கைவிடலாம், நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சகோதரி, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்கள், மனம் உடைந்து போயிருக்கிறீங்க. அவ்வளவு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில. ஆனாலும் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை கைவிடவில்லை. அவர் கைவிட தெரியாதவர். உங்கள் அருகில தான் அவர் இருக்கிறார். உங்கள் நெருக்கத்திலும் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். காத்திருங்கள், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பரப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் நீர் பேசுகிறீர், உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானோட அளவில்லாத ஆற்றலும் வல்லமை வெளிப்படட்டும் சாமி. ராஜா, திருமண தடைகள் நீங்கி போகட்டும். திருமணத்துக்காக காத்திருக்கிற சகோதரி, என் இயேசு உனக்கு ஏற்ற துணை வைத்திருக்கிறார். தாமதித்தாலும் அது நிறைவேறும், மகிமையாய் நடக்கும். என் கிறிஸ்து இயேசு உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறவர், இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அப்பா, சரீரத்தில் வேதனையோடும் வலியோடும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் காணக்கூடிய வலிகள் நீங்கி போகட்டும். தலை சுற்றல், தலை பாரங்கள் இப்பொழுது விலகட்டும். மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. கல்லீரல் பிரச்சனையில் இருக்கிற சகோதரி, உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இதயத்துல பாதிப்பு, இதயத்துல பிரச்சனை இருக்கிற சகோதரன், இப்பொழுதே என் கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குகிறது. நீங்க ஏற்கனவே பைபாஸ், அதாவது சர்ஜன் உங்களுக்கு நடந்திருக்கு, ஆபரேஷன் நடந்திருக்கு, ஓப்பன் சர்ஜரி. உங்கள் இதயத்துல வலியோடு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க. இப்பொழுது அந்த வலி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. உங்கள் சரீரத்திலிருந்து வலிகள் விலகுகிறது. என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் உங்களை தொடுகிறது. இந்த ஜெபத்தில் ஆழமாய் இணைந்து பங்கெடுத்து தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நிற்கிற உங்களை என் தேவ மகிமை இப்பொழுதே நிரப்புகிறது. ஒரு தெய்வீக வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியிலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. பூரண சுகம், நல்ல ஒரு ஆரோக்கியம் இப்பொழுது சரீரத்தில் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள், நீங்கி போக கடவுள். இயேசப்பா, தொட்டு சுகமளிக்கும் தெய்வம். உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை, ஒருவரையும் கைவிடாதவர். விசாரித்து அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை செய்து கொடுக்கிறவர். ஒரு நல்ல தெய்வம். ஆமாராஜா, ஒரு உண்மையான தெய்வம், உயிருள்ள தேவன் நீர். பேசும் தெய்வம், எங்கள் ஜெபங்களை கேட்கும் தெய்வம், அதற்கு ஏற்ற பதிலை தரும் தெய்வம். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை, உம்மை போல் ஒரு இரட்சகர் இல்லை, உம்மை போல எங்களை விடுவிக்கிற நல்ல நாயகனும் இல்லை, எங்களை கட்டி அணைக்கும் அற்புத தெய்வம் வேறெங்கும் இல்லை. மேல வானத்திலும் கீழ பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீரப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். நீரே அண்ட சராசத்தியம் படைத்தவர். ஆல்பா, யூ ஆர் த ஒமேகா. நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். நீரே தொடக்கம், நீரே முடிவு. உமக்கு நிகர் நீரே, வேற ஒருவர் உமக்கு நிகர் கிடையாது. சகலவற்றையும் ஆளுகிறவர், படைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரே, வார்த்தையாய் சகலவற்றையும் சிருஷ்டித்த தெய்வமே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமையுள்ளது சுவாமி. இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய மகிமை இறங்குவதற்காக நன்றி. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பயமுறுத்தும் ஆவிகள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். குற்றப்படுத்துகிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எஸ், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். எஸ் அப்பா, மாம்சத்தை அழிக்கிறவனுக்கு நீங்கள் பயப்படாமல்
உங்கள் மாம்சத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து அழிக்கிறவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த காலை வேளையிலும் அப்பா, உன்னதரே, மகா பெரியவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த ஜெபத்தினால் எனக்கு பலன் வருமா என்று ஆவலாய் நிற்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் அமரும். இந்த நாள் விசேஷித்த நாளாக அமரட்டும். இந்த நாள் விசேஷித்த அற்புத நாளாக உடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும். சமாதானம் உள்ள நாளாக மாறட்டும். குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது சுகமாகும். பிசாசுகள் விலகட்டும். மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அசுத்தாவிகள் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலகக் கடவுள். பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டறிவான் என்கிற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே காணட்டும் அப்பா. உடைய பிரசன்னத்தை உணரட்டும். உடைய மகிமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அனுபவிக்கட்டும் சுவாமி. உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் முகங்களில் உள்ள அந்த பிரகாசமான வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வீசட்டும் அப்பா. ஒருவரையும் கைவிடாது, வெக்கப்பட்டு போக விடாது என் தேவன் மீண்டும் தூக்கி நிறுத்துவீராக. தம்முடைய நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி, தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. குடும்பங்கள் செழிக்கட்டும், உயரட்டும். அது மாத்திரமல்ல ராஜா, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்தோடு இணைந்து நிற்கிற எசப்பா, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் விசேஷித்த விதமாக நீர் ஆசீர்வதிப்பீர், மேன்மைப்படுத்தும். உன்னதமானுடைய செம்மையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.